வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் பூசணி தோட்டம். பூசணி காய் கிடக்கு பார்த்தீங்களா, நிறைய கிடக்கு. அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு. இது பெரிய பூசணி இல்லை, சின்ன சின்ன பூசணி. இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த இருக்குல்ல, இதில் வந்து பூசணிக்காய் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து தடியங்காய் போட்டிருக்கோம். சிலவங்க வெள்ளை பூசணின்னு சொல்கிறாங்கல்ல, தடியங்காய் இப்போ தான் நிறைய பிஞ்சு வந்துருக்கு. அந்த வெள்ளை பூசணியெல்லாம் தென்னைக்குள்ளே வந்து ஊடு பயிராக போட்டிருக்கோம். கருவாலி ஓடுது பாருங்கள். அழகான எல்லோ பட்டர்ஃப்ளை பறந்துகிட்டு இருக்கு. இது பூசணிக்காய் பிஞ்சு பாருங்கள், எல்லாம் சின்ன பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இது பூசணிக்காய் பிஞ்சு. பூசணி பூ இது வந்து தடியங்காய் பூவுன்னு சொல்லுவோம். அந்த பூ பாருங்கள், நல்லா மஞ்சளாக இருக்குது. பூசணி பூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மஞ்சளாக தான் இருக்கும். இது வந்து தடியங்காய் பிஞ்சு, இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. தடியங்காய் பிஞ்சு விட்டுருக்கு. அப்புறம் பூ வந்து பூசணி பூ பார்த்திங்கன்னா, இது வந்து தடியம்பூவு. பூசணிக்காய் பூ வந்து இப்படி இருக்குந்தா இருக்கு பாருங்க. காய் நிறையா காய்ச்சிருக்கு. பூசணி பூ வந்து வாடி இருக்குது. காலையில் தான் நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா காலையில் பார்த்திங்கன்னா விரிஞ்சிருக்கும். அதுலேயும் வண்டு பாருங்கள், என்ன வண்டு தருது. அந்த பாருங்கள் வண்டு பாருங்கள். இது பூசணி பூவில் வந்து வண்டு தேன் குடிக்க அது என்னவோ பண்ணுது. இது வந்து சின்ன பிஞ்சு, பூசணி பிஞ்சு சின்ன பிஞ்சு. இது வந்து பூசணிக்காய் பெருசு. பாருங்கள், இது முழுக்க வந்து ஃபுல்லாகவே பூசணிக்காய், தடியங்காய், இந்த மாதிரி ஊடு பயிர் இதை போட்டிருக்கேன். தண்ணியில் வந்து அந்த ஒரு வீடு தெரியுது பாருங்கள், ஒரு சின்ன வீடு. இதில் தான் காய்கறிலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதான் இருக்குல்ல, மழை வந்தால் மழைக்கு போய் ஒதுங்கியிருப்போம். ரொம்ப வெயில் அடித்தாலும் அந்த வெயிலுக்காக அந்த இணையில போய் உட்காந்துருப்போம். அது இப்போ வந்து கிளைமேட் வந்து நல்லா வெயில் இல்லாமல் கூலாக இருக்குது, மழை பெய்யலை, குளிர்ந்தாப்பில் இருக்குது. இப்போ பனையில் வந்து பனம்பழம்லாம் வெட்டி கிழங்குழி போட்டிருக்கோம். கிழங்குழி இந்த கிழங்குலாம் சாப்பிடுவாங்கள்ல, அது வந்து ஒரு 2 பண்ணை அதில் போட்டிருக்கோம், கிழங்குழி போட்டிருக்கோம். இன்னும் பனம்பழம் கீழே விழ எடுத்து வச்சுட்டு மொத்தமாக சேகரித்து திரும்ப போடுவோம் பனம்பழத்தை. இந்த பனையில் உள்ள பனம்பழம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதையும் பாருங்கள், இந்த அது என்ன சொல்கிறாங்க, ஏதோ வந்து திங்கு அப்படியே பாருங்கள், சவைச்சி தின்றுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சப்பி தின்றுது பாருங்கள். இந்த பனம்பழத்தெல்லாம் பாருங்கள். ஆனால் என்ன மணக்கு பனம்பழம், அருமையாக மணக்கு. இந்த பனையில் உள்ளது. அப்புறம் அந்த பனையில் நடக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே நாங்கள் எடுத்து வச்சு அப்படி இதெல்லாம் தூர பிச்சிடுவோம். நடக்கு பார்த்திங்களா, இதை வந்து தூர பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து 3ஆக வச்சு கிழங்குழி போடுவாங்க. ஆட்டில் வந்து கிழங்குழி போட்டு தருவாங்க. நார் சத்து உள்ளது, நல்ல மோஷன் போகும். இப்போ சிலவங்க சுகர் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த பனம்பழத்தை கொலைப்பட்டி அவிச்சு சாப்பிடுவோம். கொலைப்பட்டி இது நல்லா அவிச்சு கருப்பட்டி போட்டு நல்லா அவிச்சு சாப்பிட்டா அது நல்லா அருமையாக இருக்கும். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்னும் 2 இந்த கிழங்குழின்னு சொல்லுவாங்களா, கிழங்குழி போடுறது.